வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் 2024க்கான ஆன்சர் கீ. நீட் 2024 நல்லபடியா எழுதிட்டு வந்திருப்பீங்க. அதுக்கான ஆன்சர் கீ, டீடைல்டு ஆன்சர் கீ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆ ஸ்டார்ட் பண்ணலாம். செக்ஷன் ஏ கெமிஸ்ட்ரியில இருந்து ஸ்டார்ட் பண்றேன். கொஸ்டின் நம்பர் 51ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஆக்சுவலா இப்ப பார்த்தீங்க அப்படின்னா என்ன குடுத்துருக்காங்கன்னா, கொஸ்டின் நம்பர் 51 என்னன்னு பாருங்களேன். மேட்ச் லிஸ்ட் 1 அண்ட் லிஸ்ட் 2 அப்படின்னு குடுத்துட்டாங்க. 1 mole of water to oxygen அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி 1 mole of MnO4 minus to Mn2 plus. அப்ப எவ்வளவு ஃபாரடே தேவைப்படுதுன்னு சொல்றாங்க. அப்ப நீங்க சிம்பிளா எப்படி கால்குலேட் பண்ணனா, இப்ப MnO4 எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். MnO4 மைனஸ், அப்ப ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +7. கரெக்டா? அங்க இருந்து என்ன ஆக போகுது? Mn2 பிளஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 5 எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர். அப்ப பிக்கு வந்து என்ன ஆப்ஷனு? 4ஆ இருக்கும். பிக்கு வந்து ஆப்ஷன் 4ஆ இருக்குன்னா 1, 2, 3 ஆப்ஷன் வருது இதுல. சரிங்களா? ரைட். அப்ப அடுத்த நீங்க ஆப்ஷன் என்ன கண்டுபிடிக்கலாம்? சோ 1 மோல் ஆஃப் FeO2 Fe2O3னா Fe2 பிளஸ்ல இருந்து 3 பிளஸ் போயிருக்கு. அப்ப அங்க 1F சார்ஜ். அப்ப டிக்கு வந்து 3 என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு செக் பண்ணுங்க. டிக்கு 3 ஆப்ஷன்னா இவர் தான். அப்ப ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் அப்படின்னு சிம்பிளா கண்டுபிடிச்சிடலாம். சரியா? மத்த ரெண்டுக்கு நீங்க கால்குலேட் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. சரியா? ஈஸியா நீங்க வரக்கூடியதை வச்சே ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. சிம்பிளா டைரக்டா கொடுத்துட்டாங்க. பாருங்க, ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஹீலியம் ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹீலியம் ஆட்டம்னா இது வந்து 4, இது வந்து ஆட்டம்ஸ்ல கொடுத்துட்டாங்க. இது கிராம்னா 4 கிராம்னா என்ன அர்த்தம்? 4 கிராம் பை மாஸ் போட்டீங்கன்னா அதுவும் 4 கிராம். அப்ப அது 1 மோல் தான் கிடைக்கும். அப்ப நம்பர் ஆஃப் மோல்ஸ்லயே கொடுத்ததுனால டைரக்டா மோல்ஸ்ல எடுத்துக்கலாம். அப்ப 4 மோல்ஸ் இருக்கிறது என்னது? நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அதிகமா இருக்கும். ஏன்னா 1 mole that is equal to 6.022 into 10 power 23 atoms. கரெக்டா? அப்போ 4 மோல்ஸ்னா 4 into 6.022 into 10 to the power 23 அப்படின்னு கிடைக்கும். கிளியரா? இந்த மாதிரி எடுத்திருப்பீங்க. அதே மாதிரி 53. இதுல பாத்தீங்க அப்படின்னா, என்ன சொல்லிருக்காங்க? அர்கீனியஸ் ஈக்குவேஷன் சொல்லிருக்காங்க. அர்கீனியஸ் ஈக்குவேஷன் என்ன? ஆக்சுவலா வெரி சிம்பிள் ஈக்குவேஷன். அதாவது k that is equal to a e power minus EA by R into T. கரெக்டுங்களா? R into T அப்படின்னு எடுத்திருக்கோம். EA by R into T அப்படின்னு எடுத்திருக்கோமா? ரைட். நல்லா கவனிங்க. அப்போ இங்க ln எடுக்கலாமா? அப்ப ln K which is equal to ln A minus EA by R into T அப்படின்னு எடுத்துப்போமா? ரைட். அப்போ நீங்க என்ன எடுப்பீங்க? EA by R into T. அப்ப இது y that is equal to mx plus c ஃபார்முலா யூஸ் பண்ணுதாங்க பாருங்க. y that is equal to mx, இது c. அப்ப mங்கிறது யாரு? மைனஸ் EA by R. m is equal to minus EA by R ன்னு எடுத்திருக்கோம். கரெக்ட்டுங்களா? m is equal to minus EA by R னா அதுதான் இது ஸ்லோப். அப்ப ஸ்லோப் வந்து நெகட்டிவா இருக்கு. அப்ப நெகட்டிவ் ஸ்லோப்னா ஆப்ஷன் 1 மட்டும்தான். இவர் தான் கரெக்ட் ஆன்சரா இருப்பார். புரியுதா? அவ்வளவுதான். இதான் கொஸ்டின் நம்பர் 53க்கான ஆன்சர். 54க்கு பாருங்க. என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, ஃபார் த ஈக்குவேஷன் 2a gives b plus c அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்ப அதுக்கான kc வேல்யூ கொடுத்துட்டாங்க. kc வேல்யூ கொடுத்துட்டாங்க. 4 into 10 power minus 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க. சரியா? அதே மாதிரி the composition of a reaction mixture, a னுடைய கான்சன்ட்ரேஷன், b னுடைய கான்சன்ட்ரேஷன், c னுடைய கான்சன்ட்ரேஷன் எல்லாமே சேம்னு கொடுத்துட்டாங்க. அப்ப நீங்க ஃபார்முலா எப்படி எழுதுவீங்க? அப்ப இங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, kc that is equal to எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. kc which is equal to 4 into 10 power minus 3 அப்படின்னு அது given. கரெக்டா? kc வந்து 4 into 10 power minus 3 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரியா? இதுக்கப்புறம் நீங்க என்ன கால்குலேட் பண்ணுவீங்க? C. அப்போ உங்களுக்கு தெரியும். அப்ப ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 2a gives b plus c. அப்ப இதுக்கு Q வேல்யூ கண்டுபிடிச்சு எப்படி எழுதுவீங்க? QC which is equal to எப்படி கணக்கு கொடுப்பீங்க? அதாவது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட். கரெக்டா? ரியாக்டன்ட் என்னது? a பவர் 2 அப்படின்னு போட்டுருவீங்க. கான்சன்ட்ரேஷன் எல்லாத்துலயும் ஈக்குவல். கரெக்டா? எல்லாமே 2 into 10 power minus 3 தான் கான்சன்ட்ரேஷன் சொல்லியிருக்காங்க. அப்ப இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன். என்ன கிடைக்கும்னு பாருங்க. அதாவது 2 into 10 power minus 3 into 2 into 10 power minus 3 divided by 2 into 10 power minus 3 the whole square. அப்ப என்ன ஆயிடும்? எல்லாமே கேன்சல் ஆச்சுன்னா 1 கிடைக்கும். அப்ப QC equal to 1, KC equal to 4 into 10 power minus 3. சரியா? அப்போ எப்படி இருக்கு? QC value is greater than that of KC. KC னுடைய வேல்யூ விட QC வேல்யூ அதிகமா இருக்கிறதுனால ரியாக்ஷன் நடக்கும்.
reaction has a tendency to go back in the backward direction. அப்ப ஆப்ஷன் டி தான் அதுக்கு ரைட்டான ஆன்சர். கிளியருங்களா? அடுத்தது பாருங்க. ஸோ மேட்ச் த லிஸ்ட் ஒன் லிஸ்ட் டூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை சிம்பிளா நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இங்க இருக்கிறதுல பாத்தீங்கன்னா ரெண்டு லிகாண்ட் வந்து என்னவா இருக்கு அப்படின்னா வந்து ஆம்பிரண்டேட் லிகாண்டா இருக்கு. அதாவது NO2 ஒரு லிகாண்ட் இருக்கு, CN ஒரு லிகாண்ட் இருக்கு. பட் இது வந்து கோஆர்டினேஷன் ஐசோமர் தான். சி வந்து கோஆர்டினேஷன் ஐசோமர் நமக்கு தெரியும். கோஆர்டினேஷன் ஸ்பியர்ல இது மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ இதுல அப்ப யாரு இவர் லிங்கேஜ் ஐசோமர்ல வருவாரு. அப்ப ஏ வந்து லிங்கேஜ் ஐசோமர்ல வந்துருவாரு அப்படின்னா ஏக்கு வந்து ஆப்ஷன் டூ. ஏக்கு ஆப்ஷன் டூன்னா ஒன்னு இவரு இல்லைன்னா இவரு ரெண்டுல யாரோ ஒருத்தர் தான். கரெக்டா? ரைட். அப்போ உங்களுக்கு தெரியும் டி வந்து சால்வேட் ஐசோமர். ஏன்னா H2O வராரு. அப்ப சால்வெண்ட் அங்க இருக்காரு. அப்ப சால்வேட் ஐசோமர்னா அப்ப என்ன எடுத்துப்பீங்க? டி வந்து ஒன்னு. அப்ப இதுலயும் ஒன்னு இதுலயும் ஒன்னு தான். சரியா? அடுத்தது நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்? பி பார்க்கணும். பி வந்து என்னது? பி வந்து ஒரு அயனைசேஷன் ஐசோமரா? ஏன்னா அப்பதான் சி வந்து என்னவா இருக்கும்? சி வில் பி கோஆர்டினேஷன் ஐசோமர். ஓகே, அப்போ ஆப்ஷன் டூவா இருக்கும். புரியுதா? ஆப்ஷன் டூ தான் ரைட் ஆன்சரா இருக்கும். இதுதான் 55th கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்த பாருங்க, மாலிகுலர் ஃபார்முலா C6H14 ஒரு மாலிகுல் கொடுத்திருக்காங்க. அதனுடைய 2 டெர்ஷரி கார்பன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தா அது ஐயூபேக் நாமென்க்ளேச்சர் என்னவா இருக்கும்னு கேக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் C6H4 அப்ப மாலிகுல் எப்படி எழுதலாம் பாருங்களேன். 1 2 3 4 இங்க ஒரு கார்பன், இங்க ஒரு கார்பன், அவ்வளவுதான். இது CH3, இது வந்து ஒரு H, இங்க ஒரு H, இதுல ஒரு CH3, இங்க ஒரு CH3, இங்க ஒரு CH3. அப்ப பாருங்க 4 3 12 பிளஸ் 14 ஹைட்ரஜன், 6 கார்பன் வந்துருச்சு. அப்ப என்னது 2,3 டைமீథைல் பியூட்டேன். ஸோ ஆப்ஷன் 4 தான் ரைட் ஆன்சரா இருக்கும். புரியுதா? அடுத்த பாருங்க. ஸோ மேட்ச் த லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ மேட்ச் த லிஸ்ட் அப்படின்னா நமக்கு தெரியும் n அப்படிங்கிறது என்னது? இட்ஸ் அ பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், விச் மீன்ஸ் தட் இது எதை பத்தி பேசுது? சைஸ் ஆஃப் ஆர்பிட்டலை பத்தி பேசுது. கரெக்டா? அப்ப எல்ங்கிறது என்னது? ஆங்குலர் மொமெண்டம் குவாண்டம் நம்பர். எம்ஐ அப்படிங்கிறது வந்து மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். எம்எஸ்ங்கிறது ஸ்பின் ஓரியன்டேஷன், அந்த ஓரியன்டேஷன் ஆஃப் ஸ்பின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? அப்போ 57க்கு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா வெரி சிம்பிள். என்ன வந்துடும்? ஆப்ஷன் 3. ஏன் ஆப்ஷன் 3? ஏன்னா ஏ வந்து என்னது? 3. ஏ வந்து என்னது? 3. தட் இஸ் ஓரியன்டேஷன் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ். அப்ப என்னங்கிறது என்னன்னு பாருங்க. சிம்பிளா நீங்க சொல்லலாம் n வந்து 2. அது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, சைஸ் ஆஃப் ஆர்பிட்டல். அப்ப பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்னா இட் டிட்டர்மைன் தட் சைஸ் ஆஃப் த ஆர்பிட்டல். வேலை முடிஞ்சு. சிம்பிளா நீங்க சொல்லிடலாம். கிளியரா? அடுத்த பாருங்க, ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மூமெண்ட் இஸ் சேம் ஃபார் த ஃபாலோவிங் அயான்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் டைட்டானியம் 3+ கொடுத்துருக்காங்க. டைட்டானியத்துக்கு அட்டாமிக் நம்பர் 22. அப்ப என்ன கான்ஃபிகரேஷன் வரும்? D1 கான்ஃபிகரேஷன் வரும். சரியா? Mn2+னா 25. அப்ப D5 கான்ஃபிகரேஷன். Sc3+ அப்படின்னா D0 கான்ஃபிகரேஷன். இதுக்கு பாத்தீங்கன்னா Cr2+ பாத்தீங்கன்னா அதாவது D4 கான்ஃபிகரேஷன். இது வந்து D6 கான்ஃபிகரேஷன். அப்ப D4 D6 ரெண்டும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 4.85 4.85 மேக்னெட்டிக் மொமெண்ட் இருக்கும். அப்ப அது ரெண்டு தான் இருக்கு. அதாவது இது 4 அன்பட் எலக்ட்ரான் இருக்கும், இங்கே 4 அன்பட் எலக்ட்ரான் இருக்கும். கரெக்டா? அப்ப மத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா வேற வேறையா இருக்கு. அப்போ அப்ப பியும் டியும் கரெக்டான ஆன்சர். அப்ப பி அண்ட் டினா ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். கிளியரா? அடுத்து பாருங்க, which of the following alcohol reacts instantaneously with Lucas acid? லூகாஸ் ரியேஜன். லூகாஸ் ரியேஜனோட யார் ரியாக்ட் ஆவாங்க அப்படின்னா டெஃபினெட்லி வி நோ தட் இமீடியட்டா ரியாக்ட் ஆகி நமக்கு டர்பரிட்டி ஃபார்ம் பண்றது டெர்ஷரி ஆல்கஹால். அப்பதான் ஆப்ஷன். சரியா? அடுத்து அரேஞ்ச் த ஃபாலோயிங் எலிமெண்ட்ஸ் இன் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. சிம்பிள் கணம். இது டைரக்டா கொடுத்துட்டாங்க. அப்ப சிம்பிள் டைரக்ட் கொஸ்டின். சிலிக்கன், கார்பன், அதுக்கப்புறம் நைட்ரஜன், அப்புறம் ஆக்சிஜன், அப்புறம் ஃப்ளோரின். இப்படியே போயிட்டே இருக்கும். சரியா? அடுத்து பாருங்க, இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ராசஸ் என்ட்ரோபி இன்க்ரீசஸ். ஸோ எதெல்லாம் என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகும்? எஸ், லிக்விட் எவாபரேட்ஸ் இன்டு வேப்பர். கண்டிப்பா என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டா? அடுத்த டெம்பரேச்சர் ஆஃப் கிறிஸ்டலைன் சாலிட் லோயர்ட் ஃப்ரம் 130 to 0 Kelvin. அப்ப எப்படின்னா அப்ப டெம்பரேச்சர் அங்க இன்க்ரீஸ் ஆகாது. அப்ப பிங்கிற ஆப்ஷன்ல என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகாது. கரெக்டா? அதே மாதிரி NaHCO3 சாலிட், Na2CO3 சாலிட், CO2H2O. அப்ப அது ரெண்டு கேஸ். அப்ப ப்ராடக்ட் சைட்ல நம்பர் ஆஃப் கேஸ் அதிகமா இருக்கனால என்ட்ரோபி அதிகமாகும். பட் இங்க பாத்தீங்கன்னா Cl2, இங்க 2Cl, அதுவும் கேஸா இருக்கு. அப்ப என்ன இருக்கு? அங்கேயும் என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப ஏல, சில, டில மூணுல என்னது என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். கிளியருங்களா? அடுத்து பாருங்க, மோஸ்ட் ஸ்டேபிள் கார்போகேட்டைன் அமங் த ஃபாலோவிங். சிம்பிள் கணா. ஸோ இந்த கார்போகேட்டைன் தான் மோர் ஸ்டேபிள். உங்களுக்கு நல்லாவே தெரியும். கரெக்டா? ரைட். ஏன்னா அதான் என்ன கார்பனா இருக்கு? டெர்ஷரி கார்பனா இருக்கு. அப்ப அதுதான் மோஸ்ட் ஸ்டேபிள் கார்போகேட்டைனா அங்க அவைலபிளா இருக்கும். புரியுதா?
அடுத்து 63rd கொஸ்டின் பாருங்க. ஸோ என்ன அப்படின்னா what is that என்ன கேட்குறாங்க the energy of an electron in the ground state n is equal to 1 for helium ion is minus x joule அப்படின்னு கொடுத்தாங்க. Then that for an electron in n2 state for beryllium 3 plus ion in joule எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க ஆக்சுவலா we know the formula that is En which is equal to minus 13.6 into z square by n square. கரெக்டா? அப்ப E1ங்கிறது நமக்கு தெரியும். E1ங்கிறத என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு செட் எக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. கரெக்டா? அப்ப அது எப்படி எடுத்துக்கலாம்? மைனஸ் எக்ஸ் which is equal to minus 13.6 into z எவ்வளவு? 2 ஸ்கொயர். ஏன்னா அட்டாமிக் நம்பர் ஆஃப் ஹீலியம் எவ்வளவு? அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஹீலியம் எவ்வளவு? 2 தான். கரெக்டா? பை n ஸ்கொயர் தான் n எவ்வளவு? 1ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1 ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். கரெக்டா? அதே மாதிரி E2 எவ்வளவு எடுத்திருக்காங்க? E2 அதாவது இது யாருக்குன்னா பெரிலியத்துக்கு. பெரிலியத்துக்கு தானே கேட்கறாங்க. Be3+ கேட்கறாங்க. அதாவது Be3+க்கு கேட்கறாங்க. கரெக்டா? அப்ப இது E2னா மைனஸ் 13.6 இன்டூ என்ன வரும்? அது வந்து என்னது? பெரிலியத்துக்கு 4. அப்போ 4 ஸ்கொயர் பை n வேல்யூ எவ்வளவு? 2. அப்ப இது எவ்வளவு? 2 ஸ்கொயர்னு எடுத்துக்கிறோம். 4 ஸ்கொயர் பை 2 ஸ்கொயர். அப்ப எப்படி எடுக்கலாம்? மைனஸ் எக்ஸ் பை what is that? E2வா? E2 which is equal to அப்ப 13.6 கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் என்ன இருக்கும்? அதாவது 2 ஸ்கொயர் பை 1 ஸ்கொயர் பை 4 ஸ்கொயர் பை 2 ஸ்கொயர். கரெக்டா? 4 ஸ்கொயர் பை 2 ஸ்கொயர். அப்ப மைனஸ் எக்ஸ் பை அப்ப எப்படி எடுக்கலாம்? மைனஸ் எக்ஸ் பை E2 which is equal to 2 ஸ்கொயர்னா 4 ஆக்கனா பை 16 பை 4. கரெக்டா? 16 பை 4ன்னு எடுத்துக்கிறோம். அப்ப 4 மேல போச்சுன்னா 16 by 16 that is equal to 1 ஆயிடும். அப்ப இது என்ன ஆயிடும்? மைனஸ் எக்ஸ் பை E2 which is equal to 1 இருக்கும். அப்ப E2 என்னது? E2 which is equal to minus 1 into x which is called minus x. அப்ப minus xங்கிறது தான் என்னது? ஆன்சரா இருக்கும். புரியுதா? ரொம்ப சிம்பிள். அடுத்து பாருங்க 64th question. The boiling point of 3 isomeric pentanes as follows. N-pentane is long chain, isopentane ஒரு branching இருக்கு, neopentane 2 branching இருக்கு. சரியா? எஸ், கரெக்டான ஆர்டர் தான் கொடுத்திருக்காங்க. ஏன்னா boiling point which is directly proportional to, we know that as a boiling point. 1 minute. So boiling point which is directly proportional to molar mass நமக்கு தெரியும். அதே நேரத்துல which is inversely proportional to branching அப்படின்னு நமக்கு தெரியும். கரெக்டா? அப்ப branching அதிகமாச்சுன்னா boiling point என்ன ஆகும்? கண்டிப்பா குறையும். கரெக்டா? ரைட். ஏன்னா பிகாஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஈச் அதர்னா கண்டிப்பா குறையும். கரெக்டா? ரைட். இப்போ அந்த ஆர்டர்ல கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? when branching increases the molecule attains the shape of a sphere. அப்ப அது வந்து ஒரு க்ளோஸ்ட் ஸ்ட்ரக்சர் மாதிரி வந்துருது. கரெக்டா? அப்ப that results that smaller surface area to contact. எஸ், கண்டிப்பா சர்ஃபேஸ் ஏரியா குறைஞ்சிடும். அப்ப சர்ஃபேஸ் ஏரியா குறைஞ்சிருச்சு அப்படின்னா என்ன இது? due to which the intermolecular forces between the spherical molecules are weaker. ஸோ கரெக்ட். அப்ப ரீசனும் கரெக்ட். ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் கரெக்ட். போத் 1 and 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். தட் இஸ் த ரைட் ஆன்சரா இருக்கும். சரிங்களா? அடுத்து பாருங்க, ஒரு இது கொடுக்குறாங்க, ஸ்ட்ரக்சர் கொடுக்குறாங்க, சிம்பிளான கொஸ்டின். இதெல்லாம் ஈஸியா கொடுத்துறாங்க இந்த தடவை. ஓகேவா? ஸோ பாருங்க, அமோனியா உங்களுக்கு தெரியும். அதாவது நைட்ரஜன் எடுத்துப்பீங்க, ஒரு லோன் பேர் இருக்கும், 1 2 3, இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன். அப்ப ட்ரைகோனல் பெரிமிடல் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். சரியா? ஏக்கு வந்து ஒரு 1ன்னு ஆப்ஷன் இருக்கிறது இது மட்டும்தான். கண்ணை மூடி தெரியலாம். சரியா? சோ உங்களுக்கு தெரியும் BRF5 அப்படின்னா 5 பாண்ட் பேர் இருக்கு, ஒரு லோன் பேர் இருக்கு. ஏன்னா புரோமின்ல வந்து 7 எலக்ட்ரான் வேலன்ஸ் எலக்ட்ரானு, புரோமின்ல பாத்தீங்கன்னா 7 எலக்ட்ரான் வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும், ஒரு லோன் பேர் இருக்கும். அப்ப மீதி வந்து 1 2 3 4 5. அப்ப என்ன இருக்கும்? ஸ்கொயர் பிரமிடல் அப்படின்னு கிடைக்கும். BRF வந்து ஸ்கொயர் பிரமிடலா இருக்கும், NH3 வந்து ட்ரைகோனல் பிரமிடலா இருக்கும், XeF4 வந்து ஸ்கொயர் பிளானரா இருக்கும், SF6 வந்து ஆக்டாய்டலா இருக்கும். அவ்வளவுதான். சோ அப்போ ஆப்ஷன் எடுத்தீங்கன்னா இதான் ஆப்ஷன். சரியா? ஆப்ஷன் 2 தான் ரைட் ஆன்சரா இருக்கும். அடுத்து பாருங்க, so given below statements the boiling point of hydrides of group 16 below in the following order. கரெக்ட்டுக்கண்ணா. சேம் ஆர்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா வாட்டருடைய ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கிறதுனால எப்படி இருக்கும்?
ஹையர் பாய்லிங் பாயிண்டோட இருக்கும். அது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஆன் த பேஸ் ஆஃப் மாலிகுலர் மாஸ் ஹைட்ரஜன் H2O is expected to lower boiling point than other members of the group, but due to that the presence of extensive hydrogen bonding, yes, Kanapa, both statement 1 and 2 are correct. Correct. அடுத்து பாருங்க, arrange the following elements in increasing order of first ionization enthalpy. First ionization enthalpy அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப லித்தியம், அதுக்கப்புறம் பெர்லியம் வரணும். பெர்லியம் வந்து 1s2 2p1 வந்துடும். கரெக்டா? ஸோ இப்போ அதனால வந்து என்னது இருக்காது. ஸோ அதனால வந்து லித்தியம்க்கு அப்புறம் போரான், அப்புறம் பெர்லியம், அப்புறம் கார்பன், அப்புறம் நைட்ரஜன். தட்ஸ் இட். ஓகேயா? அடுத்தது பார்த்தீங்கன்னா 68th கொஸ்டின். 68th கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுதான். சிம்பிள். ஓகே. அடுத்து பாருங்க. ஸோ activation energy of any chemical reaction can be calculated if anyone knows the values of. எதனுடைய வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க இதை கால்குலேட் பண்ணலாம். அப்படின்னா as you know that நமக்கு தெரியும். அதாவது என்ன எடுத்திருப்போம் அப்படின்னா ஒரு log K2 by K1 which is equal to EA by 2.303 into R. So T2 minus T1 by T1 T2 அப்படிங்கிற ஃபார்முலா எடுத்துப்போம். கரெக்டா? ஸோ அப்படி எடுத்தீங்கன்னா what you will get? So you will be getting this. கரெக்டா? ரைட். எஸ். அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். கரெக்டா? ரைட். பாருங்கண்ணா. யா. ஸோ அப்போ என்ன ஆப்ஷனாக இருக்கும்? ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் டூ டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர். அப்போ ரெண்டு டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம்? we can find out that rate constant at two different temperatures. அதுதான் வந்து ஆக்டிவேஷன் நினைச்சு இது பண்றது, கால்குலேட் பண்றதுக்கு அந்த வேல்யூ தெரிஞ்சுன்னா ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லி. புரியுதா? அடுத்து பாருங்க. ஆன் ஹீட்டிங் ஆஃப் சம் சாலிட் சப்ஸ்டன்ஸ் சேஞ்ச் ஃப்ரம் சாலிட் டு வேப்பர் ஸ்டேட். சாலிட் டு வேப்பர் ஸ்டேட் போகுது அப்படின்னாலே டைரக்டா போகுதுனாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அது என்னது. சப்ளிமேஷன் ப்ராசஸ் அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சரியா? அடுத்து பாருங்க. among the group 1611 which one does not show -2 oxidation state. ஆக்சுவலா இப்ப குரூப் 1611ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆக்சிஜன், சல்ஃபர், செலீனியம், டெலூரியம், தென் பொலோனியம் அப்படின்னு இருக்கும். அப்ப எப்பயுமே லோவர் எலிமெண்ட்டுக்கு வந்து என்ன இருக்காது, தட் மீன்ஸ் டியூ டு இனர்ட் பேர் எஃபெக்ட்னால ஹெவியர் எலிமெண்ட்ஸ்க்கு வந்து என்ன இருக்காது, -2வும் இருக்காது, ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் இருக்காது. அப்ப -2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் யாருக்கு இல்லை அப்படின்னா பொலோனியத்துக்கு தான் அங்க இல்லை. சரியா? பிகாஸ் இட்ஸ் ஹெவியர் போஸ்ட் டிரான்சிஷன் எலிமெண்டா இருக்கு. அதனால அடுத்து மேட்ச் லிஸ்ட் ஆஃப் த லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 மேட்ச் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஐசோதெர்மல் ப்ராசஸ் அப்படின்னா ரியாக்ஷன் will be carried out at constant temperature. சிம்பிளா முடிச்சிடலாம். பாருங்க, அது ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. ஓகேயா? அப்ப ஏ வந்து 2ல இருக்கிற ஆப்ஷன் தான் அது மட்டும் தான். ஸோ அப்ப ஐசோகோரிக் அப்படின்னா ஆப்ஷன் கான்ஸ்டன்ட் வால்யூம் அப்படின்னு அர்த்தம். கரெக்டா? இப்போ ஐசோகோரிக் அப்படின்னா கான்ஸ்டன்ட் வால்யூம், ஐசோபேரிக் அப்படின்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷரு, அடியபேட்டிக் ப்ராசஸ்னா நோ ஹீட் எக்ஸ்சேஞ்ச். முடிஞ்சு போச்சு. ஆப்ஷன் 1 இஸ் ரைட் ஆன்சர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரியா? 73 பாருங்க. ஸோ விச் ரியாக்ஷன் இஸ் நாட் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்? எது ரிடாக்ஸ் ரியாக்ஷன் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா ரொம்ப சிம்பிள். அதாவது ஆக்சிடேஷன் ஸ்டேட் சேஞ்ச் ஆயிருக்காது. பாருங்களேன், இப்ப 2 பிளஸ் -1 இது பாத்தீங்கன்னா +1 -2 அதே தான் இங்கேயும் வரும். பாருங்க, இது 2 பிளஸ் இது 2 மைனஸ். அப்ப SO4க்கு 2 மைனஸ், BAக்கு 2 பிளஸ் மாறாது. இதுக்கு +1 இதுக்கு -1 அவ்வளவுதான். அப்ப எப்பயுமே அது சேஞ்ச் ஆகல அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ இட் இஸ் நாட் அ ரிடாக்ஸ் ரியாக்ஷன். அப்ப இதுதான் வந்து ரிடாக்ஸ் ரியாக்ஷன் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, ஹென்ரி லா கான்ஸ்டன்ட் ஃபார் KH வேல்யூ ஆஃப் 3 என்ன கொடுக்குறாங்க? கேசஸ் கொடுத்துறாங்க. அதாவது we know that the solubility அப்படின்னு நினைக்கிறேன். solubility is inversely proportional to KH வேல்யூ நமக்கு தெரியும். கரெக்டா? அப்ப இருக்கிறதுல KH வேல்யூ கம்மி யாரு? இவரு ஏவுக்கான வேல்யூ, இவர் பிக்கான வேல்யூ, இவர் சிக்கான வேல்யூ கொடுத்துட்டாங்க. இருக்கிறதுல கம்மி யாரு? 2 × 10⁻⁵ தான். அப்ப அவருக்கு தான் KH, அவருக்கு தான் solubility எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். கரெக்டா? அப்ப KH வேல்யூ யாரு கம்மியா இருக்கும் அவருக்கு சாலுபிலிட்டி அதிகமா இருக்கும். அப்ப பிக்கு வந்து அதிக சாலுபிலிட்டி இருக்கும். ஒண்ணு இவரு இல்லைன்னா இவரு, ரெண்டு ஆப்ஷன் தான். ஓகேயா? அப்ப 74th கொஸ்டினுக்கு எய்தர் ஆப்ஷன் 2 அல்லது ஆப்ஷன் சி வரணும். ஏன்னா பி வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட் சாலுபிள்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வேல்யூ யாருக்கு அதிகம்? சிக்கு 35. அப்ப BCA இஸ் த ரைட் ஆன்சர். சிம்பிளா முடிச்சிடலாம். ஓகே. அடுத்து பாருங்க, 75th கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு மேட்ச் த ஃபாலோயிங். ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலா 75 பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளா கொடுத்துருக்காங்க. அதாவது என்னன்னா ஏ வந்து உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா பார்த்தது தெரிஞ்சிச்சு. அப்ப அடிஷன் ஆஃப் அப்போ ஓசோனேஷன் நடந்திருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? ஏக்கு வந்து 4 இருக்கிற ஆப்ஷன் வந்து இது ஒண்ணு இருக்கு, இது ஒண்ணு இருக்கு.
கரெக்டா? அடுத்து பாருங்க பிக்கு பாருங்களேன். பிக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு பென்சீன்ல இருந்து ஒரு பென்சோஃபீனோன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்ப என்ன ரியாக்ட் பண்றாங்க? ஃபிடல் கிராஃப்ட் அசைலேஷன் ரியாக்ஷன் பண்றாங்க. அப்ப பிக்கு வந்து ஆப்ஷன் 1. அப்ப பிக்கு ஆப்ஷன் 1னா என்னது? எந்த கொஸ்டின்? அதாவது அப்ப பாருங்க பிக்கு ஆப்ஷன் இதுலயும் 1, இதுலயும் 1. அடுத்தது சிக்கு பார்க்கணும். சிக்கு பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ஸோ சிக்கு பாத்தீங்கன்னா ஒரு செட் அதாவது நமக்கு வந்து ஆன்சர் என்ன வந்திருக்குன்னா சிக்கு வந்து 2 குரோமிக் ஆக்சைடு. கரெக்டா? அப்ப டிக்கு வந்து என்னவா இருக்கும்? டிக்கு வந்து ஆப்ஷன் 3 இருக்கும். ஓகே, ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இருக்கும். அப்போ ஆப்ஷன் 4 தான் ரைட் ஆன்சர். 76 பாருங்க. அதாவது விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஈக்லிபிரியா கேபி அண்ட் கேசி இஸ் நாட் ஈக்குவல் அப்படின்னு கேட்கறாங்க. கேபி கேசி எப்ப நாட் ஈக்குவல் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ அப்ப அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம் நீங்க? ஆக்சுவலா அப்ப நமக்கு தெரியும், ஃபார்முலா தெரியும். அதாவது கேபி which is equal to Kc into RT to the power delta Ng. கரெக்டா? அப்ப டெல்டா என்ஜினுடைய வேல்யூ பேஸ் பண்ணி தான் இருக்கு. அப்ப டெல்டா என்ஜினுடைய வேல்யூ எப்ப ஜீரோவா இருக்கோ, when டெல்டா என்ஜி வேல்யூ ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா கேபி ஈக்குவல் டு கேசியா இருக்கும். கரெக்டா? பட் இங்க எங்க நாட் ஈக்குவலா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, இது வந்து இது ஒரு கேசியஸ் ப்ராடக்ட். இங்க 2 மோல்ஸ் ஆஃப் கேசியஸ் ப்ராடக்ட். அப்ப இங்க வந்து 0. 2 minus 2 0. இதுல பாருங்க, இது ஒரு கேஸ், இது ஒரு கேஸ், இது ஒரு கேஸ் தான். அப்ப பாத்தீங்கன்னா 2 மைனஸ் 1. அப்ப இங்க 1 கிடைக்குது. இது பாருங்க 2 HI கேஸ், இதுவும் ஒரு கேஸ், இது ஒரு கேஸ். அப்ப 2 மைனஸ் 2 0 ஆயிடும் இங்கேயும். அப்ப டெல்டா என்ஜி இங்கேயும் 0. இதுல பாருங்க, இதுல 1, இதுல 1, இதுல 1 எல்லாமே கேஸ். அப்ப 2 மைனஸ் 2 இதுவும் 0 தான். கரெக்டா? அப்போ ஆப்ஷன் 2 தான் வந்து என்னது ரைட் ஆன்சரா இருக்கும் 76 பொறுத்த வரைக்கும். 77 பொறுத்த வரைக்கும் சிம்பிள் கொஸ்டின். நான் டைரக்டா கேட்டிருக்காங்க பாருங்க, இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். ஆப்ஷன் 2 கரெக்டா? ஏன்னா இதுக்கும் இந்த ஆக்சிஜனுக்கும் இது ஹைட்ரஜனுக்கும் இடையில ஒரு ஹைட்ரஜன் பாண்டிங் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ அதை வச்சு நம்ம எடுத்துடலாம். இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங்னா வித்தின் த மாலிகுல்குள்ள நடக்கக்கூடிய ஹைட்ரஜன் பாண்டிங் தான் இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் அப்படின்னு சொல்றோம். கரெக்டா? அடுத்து பாருங்க 78th கொஸ்டின். 78th கொஸ்டின்னா எப்படி கொடுக்கலாம் பாருங்களேன். CONH3 6 times COF6 3- அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்ப இதுல ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து CO3+ தான் ரெண்டு மெட்டல்லையுமே. கரெக்டா? ரெண்டு மெட்டலுமே CO3+ தான். கோபால்ட்டுக்கு அட்டாமிக் நம்பர் 27. அப்ப என்ன வரும்? 3d7 4s2 கொடுப்பீங்க. CO3+னா 3d6 வரும். அப்ப 3d6னா இவர் வந்து NH3 வந்து எப்படிப்பட்ட லிகண்ட்? ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட். F- வந்து வீக் ஃபீல்ட் லிகண்ட். கரெக்டா? இது மட்டும் கேர்ஃபுல்லா பார்க்கணும். அப்ப ரெண்டுமே ஆக்டாடல் காம்ப்ளெக்ஸ் தான். ஏன் ரெண்டுலயுமே கோஆர்டினேஷன் நம்பர் 6 தான் இருக்கு, ஆக்டாடல் காம்ப்ளெக்ஸா தான் இருக்கு. பட் ஒன்னு வந்து ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்டா இருக்கு, ஒன்னு வீக் ஃபீல்ட் லிகண்டா இருக்கு. அப்ப டெஃபினட்டா மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆகும். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். சரிங்களா? ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுக்குறாங்கன்னா CO3+ NH3 ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்டா இருந்ததுன்னா இப்ப D6 கான்ஃபிகரேஷன் வச்சுக்கோங்களேன், எல்லாமே பேர் ஆயிடும். பேர் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? அதாவது அன்பேர்ட் எலக்ட்ரானே இருக்காது. அப்ப அது டயாமேக்னெட்டிக்கா எக்ஸிஸ்ட் ஆகும். கரெக்டா? இப்ப F6 இருந்ததுன்னா 6 எலக்ட்ரானா, அப்ப டி ஆர்பிட்டல் மொத்தம் 5 இருக்கும். கரெக்டா? இப்படி இருக்கும். அதாவது 1 2 3 4 5. அப்ப 1 2 3 4 5, இங்க ஒன்று 6. அப்போ 4 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கும். அதனால இது பேராமேக்னெட்டிக்கா இருக்கும். அப்ப ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் ட்ரூ அப்படின்னு சொல்றோம். புரியுதா? அடுத்து பாருங்க, the compound which will undergo S1 reaction ஃபாஸ்டரா S1 ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகணும்னா உங்களுக்கு ஆப்ஷன் தெரியும். யாரா இருப்பாங்க? இப்ப S1 இன்வால்வ் ஆகணும்னா டெர்ஷரி கார்போகேட்டைன் ஃபார்ம் பண்ணணும். அப்ப இங்கதான் ஃபார்ம் ஆகும். இந்த Br- வெளியே போச்சுன்னா அங்க என்ன ஃபார்ம் ஆகும்? டெர்ஷரி கார்போகேட்டைன் ஃபார்ம் ஆகும். ஸோ தட் வில் பி மோர் ஸ்டேபிள் கார்போகேட்டைன். ஸோ அதுதான் என்னது இருக்கும்? ஆன்சரா இருக்கும். ஆப்ஷன் 1. அடுத்த பாருங்க, ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அனிலீன் டஸ் நாட் அண்டர்கோ ஃபிடல் கிராஃப்ட் அல்கைலேஷன். எஸ், நமக்கு தெரியும். கரெக்டா? ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்ட். அனிலீன் cannot be prepared through Gabriel Thallamide synthesis. அப்ப Gabriel Thallamide synthesisல நீங்க பிரைமரி அமீன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். we can do primary amines, we can prepare it. கரெக்டா? அமீன் ப்ரிப்பேர் பண்ண முடியும். பட் அனிலீன் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. கரெக்டா? தான் கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க. அனிலீன் cannot be prepared தான் கொடுத்துருக்காங்க. அப்போ போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் ட்ரூ. கரெக்ட் தான். ஓகே, அடுத்து பாருங்க 81st கொஸ்டின். என்ன கொடுத்திருக்காங்கன்னா 1 gram of sodium hydroxide was treated with 25 ml of 0.25 molar HCl அப்படின்னு கொடுத்துட்டாங்க. the mass of sodium hydroxide left unreacted is equal to அப்படின்னு கொடுக்குறாங்க. ஓகேயா? சோ இது எப்படி கொடுக்கலாம்? இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம்னா நான் இங்க எடுத்துக்கிறேன். இந்த ஸ்பேஸ் எடுத்து சால்வ் பண்ணிக்கலாம். அதாவது என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா
இப்போ ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குறோம். என்ன ஈக்குவேஷன் கொடுக்குறோம்? சோடியம் ஹைட்ராக்சைடு யாரோட ட்ரீட் பண்றாங்க? HCl ட்ரீட் பண்றாங்க. அப்ப ஈக்குவேஷன் என்னக்கண்ணா? NaOH with HCl which is going to form NaCl plus H2O. கரெக்ட்டுங்களா? ரொம்ப சிம்பிள். கரெக்டா? ரைட். எவ்வளவு கொடுக்குறாங்க? HCl உடைய வால்யூம் 25 ml னு கொடுத்துறாங்க. அதோட கான்சன்ட்ரேஷன் 0.75 மோலார் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கரெக்ட்டுங்களா? ரைட். அப்போ எவ்வளவு ரியாக்ட் ஆச்சு நமக்கு தெரியாது. கரெக்டா? எவ்வளவு ரியாக்ட் ஆச்சுன்னு தெரியாது. எக்ஸ் பை என்ன எடுத்துக்கிறோம்? அதாவது மாஸ் பை மோலார் மாஸ். மாஸ் ஆஃப் இதுதான் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க பாருங்களேன். 1 கிராம் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு வாஸ் ட்ரீட்டட் வித் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. மாஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு லெஃப்ட் அன்ரியாக்டட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு அன்ரியாக்டட் இருக்கு அது தெரியாது நமக்கு. கரெக்டா? அப்ப ரியாக்ட் ஆனது எவ்வளவுன்னு தெரிஞ்சாதான் நமக்கு அன்ரியாக்டட் எவ்வளவு கண்டுபிடிக்க முடியும். சரியா? அப்ப பாருங்க எக்ஸ் பை மோலார் மாஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு 40 கிராமா. கரெக்டா? இன்டூ 1000. கரெக்டா? இன்டூ 1000 அப்படின்னு கொடுக்குறோம். தட் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் இன்டூ என்னது கான்சன்ட்ரேஷன். இப்போ வால்யூம் எவ்வளவு? 25. கான்சன்ட்ரேஷன் எவ்வளவு? 0.75 மோலாரிட்டி. கரெக்டா? இப்போ சால்வ் பண்ணலாமா? சால்வ் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 40னா இது ஒரு 25 டைம்ஸ். அப்போ இந்த ஒரு 25 இந்த ஒரு 25 கேன்சல் பண்ணீங்கன்னா யூல் கெட். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு கிடைக்குது? 0.75 கிராம் அப்படின்னு கிடைக்கும். கரெக்டா? அப்ப அன்ரியாக்டட் எவ்வளவு எடுத்துப்பீங்க? நீங்க டோட்டல் எவ்வளவு எடுத்தீங்க? 1 கிராம் எடுத்தீங்களா? மைனஸ் 0.75 கிராமா. அப்ப எவ்வளவு வரும்? 0.25 கிராம்ஸ். இதுதான் என்னது? அன்ரியாக்டட் மாஸ். அப்ப 0.25 கிராம்ஸ். இங்க ஆன்சர் வந்து கிராம்ஸ்ல கொடுக்கல, மில்லி கிராம்ல கொடுத்துருக்காங்க. அப்ப என்னது ஆன்சரு? 250 மில்லி கிராம் அப்படின்னு எடுத்துக்கலாம். புரியுதா? அடுத்து பாருங்க. So E0 value for Mn3 plus to Mn2 plus couple is more positive than Cr3 plus to Cr2 plus. So இதுக்கு வந்து டைரக்ட் கொஸ்டின் தான் இது. ஸோ டைரக்டா நம்ம ஆன்சர் போயிடலாம். அதாவது D4ல இருந்து D5க்கு போயிருக்கோம். இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஓகே. So the reagent with glucose does not react with the corresponding test to produce. இப்போ எந்தெந்த இது ப்ரொடியூஸ் பண்ணாது அப்படின்னா, இப்போ அது வந்து குளுக்கோஸ் வந்து ஆல்டிகைட் இருக்கும். கரெக்டா? அப்போ வந்து டாலன்ஸ் வந்து என்ன பண்ணும்? ரியாக்ட் ஆகும். ஷிஃப்ட் பேஸ் ரியாக்ட் ஆகாது. HCN ஆக்சைமை ஃபார்ம் பண்ணும். NH2OH அவரும் வந்து என்ன ஃபார்ம் பண்ணுவாரு? ஹைட்ராக்சில் அமீனோட ரியாக்ட் பண்ணி ரியாக்ஷன் இன்வால்வ் ஆவார். பட் NaHSO3யோட ரியாக்ட் ஆக மாட்டாரு. அப்ப ஆப்ஷன் என்னென்ன இருக்கும்? பியும் ஈயும் வந்து என்னவா இருக்கும்? ஆக்சுவலா இவரோட ரியாக்ட் ஆவாரு, இவரோட ரியாக்ட் ஆக மாட்டார். கரெக்டா? அப்போ ஆப்ஷன் பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்கும்? சிய ஸோ இவரோட ரியாக்ட் ஆவாரு, பட் இவரோட ரியாக்ட் ஆக மாட்டார். இப்போ பியும் இயும் தான் என்னது கரெக்ட் ஆன்சர். ஏன்னா which does not give corresponding test. எந்த டெஸ்ட் கொடுக்காதுன்னு தான் கேட்டிருக்காங்க. கரெக்டா? அப்ப ஈஸியா எடுத்துடலாம். அடுத்து பாருங்க. ஸோ அகைன் ஒரு லிஸ்ட் ஆஃப் மேட்ச் த ஃபாலோவிங் மாதிரி ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிள் தான். இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏ வந்து என்ன? ஈத்தேன்ல என்னென்ன இருக்கும் உங்களுக்கு தெரியும், நல்லாவே தெரியும். ஏ வந்து 1 சிக்மா பாண்டு, ஒரே ஒரு சிக்மா பாண்டு மட்டும்தான் இருக்கும் ஈத்தேன்ல. கரெக்டா? கார்பனுக்கும் கார்பனுக்கும் இடையில. கரெக்டா? என்ன கொடுக்குறாங்க பாருங்க, நம்பர் ஆஃப் டைப்ஸ் ஆஃப் பாண்ட்ஸ் பிட்வீன் த 2 கார்பன் ஆட்டம்ஸ். 2 கார்பன் ஆட்டத்துக்கு இடையில எப்படி இருக்கும்னு கேட்கறாங்க. அப்ப ஏ வந்து என்னவா இருக்கும்னா 3 ஆப்ஷன் இருக்கும். அப்ப ஏ வந்து 3னா ஒன்னு இவரா இருக்கலாம், இது இவரா இருக்கலாம். கரெக்டா? அப்போ பி வந்து பாருங்க என்ன ஆப்ஷனு? ஈத்தீன் சொல்லிட்டாங்க. அப்போ 1 சிக்மா பாண்ட் அண்ட் 1 பை பாண்டு. அப்ப பி வந்து 4 தான். இப்ப இவர்லயும் 4 தான் இருக்காரு, அவர்லயும் 4 தான் இருக்காரு. அடுத்தது பாருங்க ஈத்தைன் எப்படி இருக்கும்? ஒரு சிக்மா பாண்ட் 2 பை பாண்ட் இருக்கணும். அப்போ டிக்கு வந்து 1 இருக்கிறது தான் என்னது ரைட் ஆன்சரா இருக்கும். புரியுதா? அப்போ ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சரா இருக்கும். கிளியரா? அடுத்து பாருங்க. ஃபெல்லிங் சொல்யூஷன் ஏ. ஃபெல்லிங் சொல்யூஷன் ஏன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா ஃபெல்லிங் சொல்யூஷன் 2 இருக்கும். ஒன்னு வந்து ஃபெல்லிங்ஸ் ஏ வந்து காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன். சரியா? ஃபெல்லிங்ஸ் பி தான் வந்து என்னது? சோடியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் பொட்டாசியம் டார்ட்ரேட். ஆக்சுவலா அக்வஸ் காப்பர் சல்ஃபேட் தான் என்னது ரைட் ஆன்சர். புரியுதா? அடுத்து பாருங்க. So given below are the certain cations using inorganic quantitative analysis, arrange them in increasing group number. So இது direct question தான். So group number வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்? ஈஸியா ஸ்பிளிட் பண்ணி சொல்லிடலாம். ஸோ பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 2 அதான் கரெக்ட் ஆன்சர் இருக்கும். BADCE. கரெக்டா? ஸோ அந்த மாதிரி கிடைச்சிடும். அடுத்து பாருங்க. மேஜர் ப்ராடக்ட் ஏ அண்ட் பி ஃபார்ம்ட் இன் த ஃபாலோவிங் ரியாக்ஷன் சீக்வன்ஸ் ஆர் அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து இவரோட PBr3 ரியாக்ட் பண்ணா ஃபர்ஸ்ட் ஒரு சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் நடந்துரும்.
பட் அதுக்கப்புறம் ஒரு ஆல்கஹாலிக் AOH போடுறீங்க. அப்ப விச் மீன்ஸ் தட் ஒரு எலிமினேஷன் ரியாக்ஷனை கேரி அவுட் பண்றீங்க. அப்போ ஆல்பா கார்பன்ல இருந்து பிஆரும் பீட்டா கார்பன் இருந்து ஹைட்ரஜனும் வெளியே போகும். அப்ப கண்டிப்பா என்னது ஒரு ஆல்கீன் கண்டிப்பா ஃபார்ம் ஆயிருக்கும். கரெக்டா? இதன்படி பாத்தீங்கன்னா ஃபார்ம் ஆகக்கூடிய ப்ராடக்ட்ல பாத்தீங்கன்னா 87க்கு பாத்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் கரெக்டா வரும். இங்க பிஆர் சப்ஸ்டியூட் ஆயிடும். அங்க இருந்து என்ன ஆயிடும், இந்த பிஆர் வெளியே போயிடும், இங்க இருந்து ஒரு ஹைட்ரஜன் வெளியே போயிடும். அப்ப என்ன கிடைச்சிடும் நமக்கு, இந்த மாதிரி கிடைச்சிடும். கிளியரா? அப்போ 87th கொஸ்டினுக்கு இது ஆன்சர். 88க்கு பாருங்க. ஸோ இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ப்ராப்ளம். ஆக்சுவலா என்னன்னா ப்ராப்ளம் இஸ் ஈஸி, பட் வி ஹேவ் டு ஒர்க் இட் அவுட் லாட். கரெக்டா? ஸோ அப்ப என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, the rate of reaction for quadruples. ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து குவாட்ரபிள் ஆயிரும்னு சொல்றாங்க. எப்போ அப்படின்னா இந்த டெம்பரேச்சர் சேஞ்சஸ் ஃப்ரம் 27 to 57 டிகிரி செல்சியஸ். கால்குலேட் த எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன். இஏ கேட்கறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ நீங்க ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணுவீங்க ஆக்சுவலா? இங்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா log K2 by K1. கரெக்டா? விச் இஸ் ஈக்குவல் டு EA by 2.303 into R. கரெக்டா? ஃபார்முலா என்ன கொடுப்பீங்க? T2 minus T1 by T1 T2 அப்படின்னு எடுத்துப்பீங்க. கரெக்டா? ரைட். இந்த ஃபார்முலா கொடுப்பீங்க. கரெக்டா? இதுல உங்களுக்கு என்ன வேணும் ஆக்சுவலா? இப்ப log K வந்து என்ன சொல்லிட்டாங்க? 4ன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா குவாட்ரபிள்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இது K வந்து குவாட்ரபிள்னு சொல்லிட்டாங்க. ரேட் ஆஃப் ரியாக்ஷன் குவாட்ரபிள். அப்ப 4 டைம்ஸ் இதாகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்ன எடுத்துக்கலாம்? log 4. log 4க்கான வேல்யூவும் அவங்க கொடுத்துட்டாங்க. கரெக்டா? நோ இஷ்யூஸ் தேர். இப்போ log 4 தட் இஸ் ஈக்குவல் டு EA by 2.303 into R னுடைய வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 8.314ன்னு கொடுத்துட்டாங்க. கரெக்டா? இன்டு என்ன பண்ணணும் நீங்க? டெம்பரேச்சர் சேஞ்ச், அதாவது T2 minus T1. T2 எவ்வளவு? இவர் தான். T1 எவ்வளவு? இவர். அப்ப எவ்வளவு வரும்? 57 minus 27. அப்ப 30 டிகிரி. அப்ப டிஃபரன்ஸ் இன் டெம்பரேச்சர் கெல்வின்ல இருந்தாலும் டிகிரி செல்சியஸ்ல இருந்தாலும் ஒண்ணுதான். அப்ப 30 கெல்வின் கிடைக்கும். பை இது எவ்வளவு? 27 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா அது வந்து ஒரு 300 கெல்வின். 57 ஒரு 330 கெல்வின். கரெக்டா? ரைட். இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்ப EA வேல்யூ நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபார்முலா எப்படி மாத்துவீங்க? EA which is equal to என்ன மாத்துவீங்க? log 4 னுடைய வேல்யூ தெரியும் நமக்கு உங்களுக்கு. அப்ப 0.6021 அப்படின்னு கிடைச்சிரும். இன்டூ 2.303 இன்டூ 8.314 இன்டூ என்ன கொடுப்பீங்க பாருங்க, இங்க 30 300. அப்ப 10ஆல போட்டீங்கன்னா இன்டூ 10 இன்டூ 330. ஏன்னா இது எல்லாமே டினாமினேட்டர் இருக்கிறது எல்லாமே மேல போயிடும். ஸோ அப்போ எல்லாத்தையும் மொத்தமா மல்டிப்ளை பண்ணீங்கன்னா யூ வில் கெட் ஆன்சர் லைக் திஸ். எவ்வளவு கிடைக்குன்னா, அதாவது இட்ஸ் கால்டு 38040 ஜூல்ஸ் கிடைக்கும். சரியா? இது கிலோ ஜூலா மாத்தணும்னா வாட் இஸ் தட் டிவைட் பை 1000. அப்போ அவ்வளவுதான் 38.04 கிலோ ஜூல் அப்படின்னு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். புரியுதா? 88th கொஸ்டினுக்கான ஆன்சர் இதான். 89th கொஸ்டின். ஸோ இது என்ன அப்படின்னு பார்க்கலாம். 89th கொஸ்டின் பாத்தீங்கன்னா மாஸ் இன் கிராம் ஆஃப் காப்பர் கொடுத்துட்டாங்க. ஸோ எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்களேன். அப்போ ஃபார்முலா என்ன அப்படின்னா, சிம்பிள் ஃபார்முலா நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா, we know the formula that is W by E which is equal to I into T. I into 1 minute. So I into T by 96,500 அப்ராக்சிமேட்டா எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ இது வந்து 96,487 கூட எடுத்துக்கலாம் நீங்க. ஏன்னா அது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்ட் வேல்யூ கிடைச்சிடும். ஏன்னா அங்க வேல்யூ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நம்ம டைரக்டா 96,487 எடுத்துக்கலாம். 96,487 கூலம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? இப்போ உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் வந்து டபிள்யூனுடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. அப்ப W by E அப்படின்னா எப்படி எடுப்பீங்க? என்னென்ன கண்டுபிடிப்பீங்க? ஐயோட வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்காங்க? கரண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? அதாவது 9.6487 ஐனுடைய வேல்யூ. T எவ்வளோ? டைம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 100 செகண்ட்ஸ். அப்ப 100 அப்படின்னு போட்டுக்கலாம். சரிங்களா? ரைட். டிவைட் பை என்ன எடுத்துக்கலாம்? 96,487 அப்படின்னு எடுத்துப்போமா? இதை வந்து நீங்க என்ன பண்ணிருங்க, இதை 96,487 மாத்துங்க. 1 2 3 4 4 டைம்ஸ் போடுவீங்களா? அப்ப இன்டூ 10⁻⁴ போடுவீங்க. கரெக்டா? அப்ப இவரையும் கேன்சல் பண்ணி விட்டுறலாம். சரியா? இப்ப 100 இன்டூ 10⁻⁴ 10⁻² கிடைக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு 10⁻². கரெக்டா? அப்ப W by E which is equal to 10⁻². இப்ப E னுடைய வேல்யூ உங்களுக்கு தெரியணும். E is what? Eங்கிறது என்னது? ஈக்குவல் வெயிட். ஈக்குவல் வெயிட்னா என்ன? மாலிகுலர் வெயிட் பை
நம்பர் ஆஃப் ஈஸிலி ரீப்ளேசபிள் ஆட்டம்ஸ் ஆர் அயான்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ காப்பரை பொறுத்த வரைக்கும் மாஸ் ஆஃப் காப்பரோட 63 கிராம் பை வேலன்ஸ் எவ்வளவு 2. அப்போ எவ்வளவு 31.5. கரெக்டா? அப்போ W by E that is equal to பாருங்க W by E which is equal to 31.5. கரெக்டா? கரெக்டுங்களா? அதாவது ஈனுடைய வேல்யூ வந்து ஈனுடைய வேல்யூ வந்து 31.5. 1 minute. ஸோ ஈயோட வேல்யூ வந்து 31.5. ஸோ அப்படியே எழுதிக்கலாம். ஈயோட வேல்யூ வந்து 31.5. கரெக்டா? அப்போ இங்க W எவ்வளவு? அதாவது உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா W that is equal to அதாவது W by E which is equal to 10 power minus 2. கரெக்டா? அப்ப ஈயோட வேல்யூ இப்ப நமக்கு தெரியும். அப்ப W that is equal to 10 power minus 2 into 31.5 which means that 0.315. அப்போ ஆப்ஷன் 3 தான் என்னது கரெக்ட் ஆன்சரா இருக்கும் ஃபார் 89th கொஸ்டின். புரியுதா? அவ்வளவுதான், சிம்பிள் கணக்கு. அடுத்து பாருங்க 90th கொஸ்டின் பாருங்களேன். ஐடென்டிஃபை த மேஜர் ப்ராடக்ட் சி ஃபார்ம்ட் இன் த ஃபாலோவிங் சீக்வன்ஸ் கேட்கறாங்க. அப்போ ஐ இருந்துன்னா நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் நடந்து என்ன கிடைக்கும்? CH3 CH2 CH2 CN கிடைக்கும். கரெக்டா? இது வந்து பார்ஷியல் ஹைட்ரோலிசிஸ் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? CONH2 கிடைக்கும். அதாவது என்ன கிடைக்கும்னா CH3 CH2 CH2 C டபுள் பாண்டோ NH2 கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? இதுதான் வந்து பி. அப்போ அமைடு கிடைக்கும். அமைடை வந்து நீங்க என்ன பண்றீங்க? HBD ரியாக்ஷன் போடுறீங்க. ஹாப்மன் போமன் டிகிரேடேஷன் போட்டீங்கன்னா இந்த CO வெளியே போயிட்டு என்ன கிடைக்கும்? CH3 CH2 CH2 NH2 which is called ப்ரோபைலமீன் அப்படின்னு கிடைக்கும். அப்போ ஆப்ஷன் 2 தான் வந்து என்னது ரைட் ஆன்சரா இருக்கும். 91st கொஸ்டின் பாருங்க. The work done during the reversible isothermal expansion of 1 mole அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்போ the work reversible அப்படின்னா என்ன ஃபார்முலா எழுதுவீங்க? The work reversible which is equal to for an isothermal expansion அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்போ minus 2.303 into N into R into T log PI by PF. அதாவது pressure initial by pressure final. ஏன்னா ரெண்டு pressure கொடுத்தாங்க. வால்யூம் ஃபைனல் பை இனிஷியல் எடுப்பீங்க. இங்க ப்ரெஷர் கொடுத்தனால ப்ரெஷர் இனிஷியல் பை ஃபைனல் அப்படின்னு கொடுத்துப்பீங்க. கரெக்டா? ரைட். இப்ப வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது -2.303 இன்டூ என்னுடைய வேல்யூ எவ்வளவுக்குன்னா 1 மோல்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 1ன்னு போட்டுக்கலாம். சரியா? ஆர்னுடைய வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க. 2 கேல்ஸ் பர் கெல்வின் பர் மோல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இன்டூ வேற என்ன வேணும்? ஆர்னுடைய வேல்யூ கொடுத்தாச்சு. டீனுடைய வேல்யூ 25 டிகிரி செல்சியஸ். அப்போ 298 கெல்வின் அப்படின்னு கொடுத்துருவாங்க. கரெக்டா? ரைட். இன்டூ லாக் எவ்வளவு? ப்ரெஷர் இனிஷியல் எவ்வளவுக்குன்னா இனிஷியல் ப்ரெஷர் வந்து ஃப்ரம் இது 2. கரெக்டா? ஃப்ரம் ப்ரெஷர் ஆஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இனிஷியல் ப்ரெஷர் 20. கரெக்டா? அப்போ 20/10. அப்போ 20/10 அது எவ்வளவு? ஆல்மோஸ்ட் 2/1. அப்போ 2 கிடைக்கும். அப்போ -2.303 இன்டூ 2 இன்டூ 298 இன்டூ 0.3010. சரிங்களா? இதை சால்வ் பண்ணீங்கன்னா approximately you will be getting -413.14 cals அப்படின்னு கிடைக்கும். புரியுதா? ரொம்ப ரொம்ப சிம்பிள் கண்ணா, ரொம்ப இம்பார்ட்டன்ட்டும் கூட. சரியா? அடுத்த பாருங்க. கன்சிடர் த ஃபாலோவிங் ரியாக்ஷன். என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த சீல்டு வெசல் அட் ஈக்லிபிரியம் வித் கான்சன்ட்ரேஷன் ஆஃப். அப்ப N2 கான்சன்ட்ரேஷன், O2 கான்சன்ட்ரேஷன், NO கான்சன்ட்ரேஷன் கொடுத்துட்டாங்க. ஈக்குவேஷனும் கொடுத்துட்டாங்க நமக்கு. கரெக்டா? அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஈக்குவேஷன்ல as we know that வேற என்ன கொடுத்துருக்காங்க கேட்டிருக்காங்க பாருங்க. if 0.1 mole per liter of NO is taken in a closed vessel, what will be the degree of dissociation? ஆல்பா கேக்குறாங்க. ஆல்பா ஆஃப் NO at equilibrium அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஸோ அப்ப எப்படி சால்வ் பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு தெரியும் KC வேல்யூ. அப்ப KC that is equal to எப்படி கொடுப்பீங்க? அதாவது ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் பை ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன். ப்ராடக்ட் என்ன? N2 into O2 by NO to the power 2. கரெக்டா? இப்ப எல்லா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா அதாவது N2 வேல்யூ, O2 வேல்யூ, NO to the power 2 வேல்யூ சப்ஸ்டிட் பண்றீங்க. சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா you will get the answer that is 9/5.6 கிடைக்கும். 9/5.6 கிடைக்கும். அதாவது இந்த எல்லா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது 9/5.6 you will be getting. கிளியர்? ரைட். அடுத்து பாருங்க. இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா
அதாவது அப்போ வந்து உங்களுக்கு இனிஷியல் இது எவ்வளவு ரியாக்ட் ஆயிருக்கும் அப்படின்னா எவ்வளவு 0.1 மோல் சொல்றாங்களா, அப்ப 0.1 மைனஸ் 0.1 ஆல்பா ரியாக்ட் ஆயிருக்கும். அப்ப இங்க ரியாக்ட் ஆனது 0.1 ஆல்பா பை 2, இது 0.1 ஆல்பா பை 2. கரெக்டா? இவ்வளவுதான் ரியாக்ட் ஆயிருக்கும். அப்ப இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஸோ அக்கார்டிங் டு தட் ஈக்குவேஷன் நீங்க இதை எப்படி எடுத்துக்கலாம்? அதாவது ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் பை ரியாக்டன் கான்சன்ட்ரேஷன். கரெக்டா? அப்ப ப்ராடக்ட்னா 0.1 ஆல்பா பை 2 த ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை எப்படி எடுத்துக்கலாம்? 0.1 மைனஸ் 0.1 ஆல்பா த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துப்பீங்க. கரெக்டா? ஏன்னா பவர்ல 2 இருக்கு இல்லையா, இங்க பவர்ல 2 இருக்கு, அதனால ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துப்பீங்க. அப்போ ஓவராலா 0.1 வெளியே எடுத்துடலாம். அப்போ 0.1 த ஹோல் ஸ்கொயர் வெளியே எடுத்துறேன் இன்டூ ஆல்பா ஸ்கொயர் பை 4. கரெக்டா? டிவைட் பை இங்க எடுத்துக்கலாம். அதே 0.1 த ஹோல் ஸ்கொயர் வெளியே எடுத்துட்டேன்னா ரிமைனிங் என்ன இருக்கும்? 1 மைனஸ் ஆல்பா த ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். கரெக்டா? அப்ப இவரை ரெண்டு பேத்தையும் கேன்சல் பண்ணிடலாம். ஆல்பா ஸ்கொயர் பை 4 by 1 minus alpha square which is equal to எவ்வளவு? 9 by 5.6. கரெக்டா? இப்போ இதுக்கு 9 by இப்போ எல்லாத்தையும் என்ன பண்ணுவீங்க? ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? அதாவது இப்போ ஆல்பா பை 1 மைனஸ் ஆல்பான்னு கிடைக்கும். கரெக்டா? ஆல்பா பை 1 மைனஸ் ஆல்பா அப்படின்னு கிடைக்கணும். அப்ப எப்படி எடுப்பீங்க? அதாவது ஆல்பா ஸ்கொயர் பை 4 இன்டூ, அதாவது ஆல்பா ஸ்கொயர் பை 4. கரெக்டா? இன்டூ 1 மைனஸ் ஆல்பா which is equal to what? 9 by 5.6. கரெக்டாக்கண்ணா? ரைட். இப்போ நீங்க என்ன பண்ணணும்? இதை ஆல்பாவை எடுத்துட்டீங்க அப்படின்னா இதையும் அடிச்சீங்கன்னா 1.4 டைம்ஸ் வரும். கரெக்டா? 1.4 டைம்ஸ் கிடைக்கும் அப்ராக்சிமேட்டா. சரியா? அப்ப இது ஆல்பா ஸ்கொயர்ல இருந்து ஆல்பா மாத்தினீங்கன்னா இது 3 எடுத்துக்கலாம். அப்ப இது ஆல்பா. அப்ப ஆல்பா பை 1 மைனஸ் ஆல்பா which is equal to 3 by 1.18 கிடைக்கும். ஏன் 3 by 1.18? ஏன்னா இதோட ஸ்கொயர், அதாவது 9 ரூட் எடுத்திருக்கோம், 3ன்னு மாறிடுச்சு. இது 1.4 ரூட் எடுத்தா 1.18 கிடைக்கும். சரியா? அப்ப 3 by 1.18 அப்படின்னு கிடைக்கும். சரியா? அடுத்து நீங்க என்ன ஃபைண்ட் பண்ணலாம்? இப்போ ரிமைனிங் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. அப்படியே கண்டினியூ பண்றேன். சியர் அப்ப இதுல வச்சு நீங்க என்ன பண்ணணும்? அடுத்தது ஆல்பானுடைய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 1 கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணிடலாமா? அப்போ 1.18 ஆல்பா which is equal to 3 minus 3 ஆல்பா அப்படின்னு எடுத்துப்பீங்க. கரெக்டா? 1.18 ஆல்பா இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்போ minus 3 which is equal to minus 3 ஆல்பா minus 1.18 ஆல்பா. அப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடுமா? அப்போ minus 3 which is equal to minus 4.18 ஆல்பா. கரெக்டா? அப்ப ஆல்பா which is equal to, அப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணா ஆல்பா which is equal to 4, அதாவது 3 by 4.18 which is nothing but what it is? 0.717. That's it. ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் 1 கிடைக்கும். புரியுதா? ரொம்ப சிம்பிள். அடுத்த பாருங்க. ஸோ இது வந்து ரீசன் கொஸ்டின் தான். இதுவும் சிம்பிள் கொஸ்டின் தான். இது எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். See a CONH3 6 times is a homoleptic complex. Yes, correct. ஒரே ஒரு சிங்கிள் டைப் ஆஃப் லிகண்ட் தான் இருக்கு. Whereas CONH3Cl2 is a heteroleptic complex. கண்டிப்பா இது heteroleptic complex தான். ஏன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ligands இன்வால்வ் இருக்கு. Complex CONH3 has only one kind of ligand. Correct. But NH3Cl2 has more than one kind of ligand. Yes. அப்ப ரெண்டுமே கரெக்ட் தான். இப்போ போத் ஸ்டேட்மெண்ட் 1ம் ரைட் தான், 2ம் ரைட் தான். கிளியரா? அடுத்த பாருங்க. The pair of lanthanoids. Okay. The pair of lanthanide ion which are diamagnetic அப்படின்னு எடுத்திருக்காங்க. ஸோ என்னென்ன அப்படின்னா ஆப்ஷன் வந்து CDM4+ அண்ட் ytterbium2+ கிடைக்கும். ஏன் CDM4+ ytterbium2+ இருக்கு அப்படின்னா, இப்போ CDM4+ன்னு வச்சுக்கோங்களேன். CDM அப்படின்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா 4F1 5D1 6S1 அப்படின்னு எடுத்திருப்பீங்க. அப்ப CDM4+ அப்படின்னு என்ன வந்துடும்? 4F0 5D0 6S0. ஓகேயா? அப்ப கம்ப்ளீட்டா எதுவுமே இல்ல, எலக்ட்ரான்ஸே இல்லாத கான்ஃபிகரேஷன். கரெக்டா? நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்ணிருச்சு. இப்போ இதுவே YB எட்ரிபியம் பாத்தீங்க அப்படின்னா 4F
14 கிடைக்கும். 6s2 அப்படின்னு கிடைக்கும். 6s2 அப்படின்னு கிடைக்கும். கிளியரா? 4f14 and 6s2 அப்படின்னு கிடைக்கும். It's called 6s2. அப்ப it will be m2 plusனா அப்ப அது போயிடும். அப்ப 4f14. அப்ப ஒன்னு வந்து கம்ப்ளீட்லி இன்கம்ப்ளீட்லி ஃபில்டு, அதாவது இன்கம்ப்ளீட்லி ஃபில்டுனா ஜீரோ கான்ஃபிகரேஷன், இன்னொன்னு வந்து இப்படி கம்ப்ளீட்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷன். அதனாலதான் ரெண்டுமே என்னவா இருக்கு? டயாமேக்னெட்டிக்கா இருக்கு. இதுலயும் நோ அன்பேர்ட் எலக்ட்ரான், இதுலயும் நோ அன்பேர்ட் எலக்ட்ரான், இதுலயும் நோ அன்பேர்ட் எலக்ட்ரான். ஸோ தட் திஸ் ஒன் இஸ் த ஆன்சரா இருக்கும். அடுத்து பாருங்க 95th. So when during the preparation of more salt solution, ferrous ammonium sulfate, which of the following acid added prevent to hydrolysis of Fe2+? Direct question, dilute sulfuric acid. ஓகே, சிம்பிள். அடுத்து பாருங்க, இது உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தான், சிம்பிளான கொஸ்டின் தான், நிறைய தடவை நம்ம பார்த்திருக்கோம். சரியா? சிம்பிள். என்ன அப்படின்னா, இப்ப ROH PCl3 அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இந்த 3 தூக்கி முன்னாடி போட்டுருவீங்க. அப்ப POH த்ரைசின் கிடைக்கும். அப்ப இந்த ஆப்ஷன் என்ன? H3PO3. இதுதான் H3PO3 ஆப்ஷனா இருக்கும். இதுல PCl5 ரியாக்ட் பண்ணீங்கன்னா ஒரு Cl தூக்கி இந்த பக்கம், ஒரு Cl தூக்கி இந்த பக்கம், மீதி இருக்கிறது POCl3. That's it. அப்ப H3PO3 POCl3 இதுதான் ஆப்ஷனா இருக்கும். கிளியரா? அடுத்த 97th கொஸ்டின் பாருங்க. ஸோ Kmin4. ஸோ ஆட் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினெட்லி யூ வில் பி கெட்டிங் திஸ் ஒன். அதாவது கார்பாக்சிலிக் ஆசிட் தான் ஃபார்ம் ஆகும். ஏன்னா ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இல்லையா? அடுத்து பாருங்க, காம்பவுண்ட் எக்ஸ் கண்டைன்ஸ் 32%. அதாவது என்ன கொடுத்துட்டாங்கன்னா, எக்ஸ் கண்டைன்ஸ் 32% ஆஃப் ஏ அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் இருக்கு, பிங்கிற எலமெண்ட் 20% இருக்கு, ரிமைனிங் எல்லாமே சின்னு சொல்லிட்டாங்க. The empirical formula for the following is அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப ஏ எவ்வளவு எடுத்திருக்காங்க? ஏ எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா தட் இஸ் 32%. பி எவ்வளவு கொடுத்துருக்காங்க? தட் இஸ் 20%. அப்ப ரிமைனிங் இருக்கிற சி எவ்வளவு? 48%. கரெக்டா? ஏன்னா 32 பிளஸ் 20னா 52. அப்ப ரிமைனிங் இருக்கிறது 48. அப்ப சி வந்து 48% முடிஞ்சு போச்சு. இப்ப ஏனுடைய மாசு, பினுடைய மாசு, சினுடைய மாசு எல்லாமே அட்டாமிக் மாஸ் கொடுத்துட்டாங்க. அப்ப எப்படி கொடுத்துக்கலாம்? அப்ப ஏவோட அட்டாமிக் மாஸ் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? அதாவது 32/64. கரெக்டா? அதே மாதிரி பிக்கு என்ன வரும்? 20/40. அதே மாதிரி சிக்கு என்ன வரும்? 48/32. கரெக்டா? அப்ப என்னக்குன்னா வரும் பாருங்களேன். அப்ப இது வந்து 1/2, இதுவும் 1/2, இது என்னது 3/2 வருமா? எஸ். அப்ப இது வந்து ஒரு 1/2. ஏ வந்து ஒரு 1/2, பி வந்து ஒரு 1/2, சி வந்து ஒரு 3/2. அப்ப ஹோல் நம்பர் ரேஷியோ தான் நமக்கு வேணும். அப்ப மொத்தத்தையும் 2ஆல மல்டிப்ளை பண்ணிருங்க. என்ன வரும்? 1:1:3. That's it. அப்ப A1, B1, C3. அப்ப என்ன வரும்? ABC3. அப்ப ஆப்ஷன் 3 தான் வந்து ரைட் ஆன்சரா இருக்கும். புரியுதா கண்ணா? ரொம்ப சிம்பிள். So next question, 99th question பாருங்க. The plot of osmotic pressure pi versus concentration அப்படின்னு கொடுத்துட்டாங்க. For a solution given a straight line அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? ஒரு கிராஃப் போட போறீங்க. அதுல பைக்கும் கான்சென்ட்ரேஷனுக்கும் கிராஃப் போட்டீங்க அப்படின்னா will get a straight line அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப pi that is equal to என்ன கொடுக்கலாம்? C into R into T. கரெக்டா? அப்போ pi that is equal to RT into C. RT அப்படிங்கிறது என்னது? That is அப்ப y that is equal to mx plus c அப்படிங்கிற ஈக்குவேஷனை ரிசம்பிள் பண்ணுது. அதனால தான் ஸ்ட்ரைட் லைன் கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப r னுடைய வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க. எவ்வளவு? அதாவது rt which is equal to y. அப்ப yங்கிறது எவ்வளவு? பை. பை எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 25.73 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. which is equal to r into t எவ்வளவு? r வந்து 0.083 கொடுத்துருக்காங்க. t தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப t வேணும்னா என்ன பண்ணுவீங்க? That is 25.73 by 0.083 அப்படின்னு கொடுப்பீங்க. It is nothing but 310 என்ன கிடைக்கும்? கெல்வின் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்க நமக்கு கெல்வின்ல கொடுப்போன்ட்டு இது. அப்ப ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 37 டிகிரி செல்சியஸ்னு இருக்கும். இட்ஸ் நாட் 310 டிகிரி செல்சியஸ், இட்ஸ் 37 டிகிரி செல்சியஸ். நம்ம ஷார்ட் ஆன்சர் கீ சொல்லும் போது 310 டிகிரி செல்சியஸ் சொல்லியிருப்போம், பட் ஆக்சுவலி தட் இஸ் ராங். ஓகே, ஸோ 37 டிகிரி செல்சியஸ். அதனால அந்த ஐடென்டிஃபை த கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. The 3 canonical form can be drawn for CO3 2- ion. 3 resonance structure can be drawn for ozone. Ozoneக்கு 3 கிடையாது, 2 தான் பண்ண முடியும். BF3 has a non-zero dipole moment. Yes, definitely கிடையாது. Dipole moment கண்டிப்பா இருக்கும். ஏன்னா electronegative difference கண்டிப்பா இருக்கு. அதனால இருக்கும். Dipole moment of NF3
NF3 வந்து கம்மியா இருக்கும் when compared to NH3 கரெக்டா? we know that NH3 வந்து நைட்ரஜனுக்கு வந்து எப்படி இருக்கும் டுவர்ட்ஸ் டு ஒரே டைரக்ஷன்ல இருக்கும் பட் நைட்ரஜனுக்கும் ஃப்ளூரினுக்கும் எடுத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் டைபோல் மட்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும் கேன்சல் ஆகும் அதனால கம்மியா இருக்கும் NH3க்கு வந்து அதிகமா இருக்கும் நம்ம படிச்சிருப்போம் எக்ஸப்ஷனல் கேஸ்ல பி பிளாக்ல சரியா சோ அதே மாதிரி அப்ப இங்க என்னது 3 canonical forms can be drawn for CO3 2 minus ion அதான் என்னது கரெக்ட் ஆன்சரா இருக்கும் கண்ணா புரியுதுங்களா ஸோ ஐ திங்க் ஸோ டெஃபினட்டா அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க முக்கியமா டாக்டர் பாலாஸ் கெமிஸ்ட்ரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதே மாதிரி நம்ம பேட்ச் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம் ஃபார் கிளாஸ் 11 and 12 வித் நீட் சரிங்களா கிளாஸ் 11க்கு ஸ்டார்ட் பண்ண போறோம் கிளாஸ் 12க்கு ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கிளாஸ் 11க்கு ஸ்டார்ட் பண்ண போறோம் அதே மாதிரி நீட்டுக்கும் ஸ்டார்ட் பண்ண போறோம் ஸோ 2025 நீட்டை எய்ம் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்றோம் ஸோ டெஃபினட்டா வி கேன் ராக்கெட் கண்டிப்பா பண்ண முடியும் நம்மளால ஸோ மறக்காம ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணலாம் ஸோ அதுக்கான லிங்கையும் நான் இங்கே கீழே கொடுக்குறேன் ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ கோர்ஸ்னுடைய வேல்யூ வந்து கம்மியாக தான் இருக்கும் அதாவது வேல்யூ இந்த சென்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் மணி சரியா ஸோ கம்மி ரேட்ல கொடுக்கலாம் தான் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ கீப் கிளீன் கோ கிரீன் நன்றி வணக்கம்